ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் கலைஞரின் பன்முக சிந்தனைகள் நூல் வெளியீட்டு விழாவும் கலைஞர் விருது வழங்கும் விழாவும் நடைபெற்றது. முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் பன்னாட்டு தமிழ் கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலைஞரின் பன்முக சிந்தனைகள் என்ற தொகுப்பு நூலினை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வெளியிட்டார். தொடர்ந்து ஒளிரும் தமிழ் மாத இதழ் வெளியிடப்பட்டது. இதனையடுத்து முத்தமிழறிஞர் கலைஞர் விருதுகளையும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களையும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக செய்தி தொடர்பு துறை தலைவர் டி.கே. இளங்கோவன், மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, மலேசிய ஈப்போ முத்தமிழ் பாவலர் மன்ற தலைவர் அருள் ஆறுமுகம் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் உரையாற்றிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் அகதிகள் முகாம் என்ற பெயருக்கு பதிலாக இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் என்ற பெயர் மாற்றப்பட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக தமிழகத்துக்கு வந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக அன்றைக்கு இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு தாய் உள்ளத்தோடு அடைக்கலம் கொடுத்து தமிழகத்தில் 106 இடங்களில் முகாம்களை அமைத்து அவர்களை குடியிருக்க வைத்தார். இன்றைக்கு அந்த முகாம்களுக்கு கூட அகதிகள் என்ற பெயரை மாற்றி நம்முடைய முதலமைச்சர் இலங்கை வாழ் மறுவாழ் முகாம் என்று அவருக்கு பெயர் சூட்டி தமிழ் உள்ளங்களை இன்றைக்கு அவருக்கு தமிழகத்தில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கின்ற அத்தனை உரிமையும் அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த சமூக நல திட்டங்கள் கிடைக்கின்ற வாய்ப்பை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். முன்னதாக விழாவில் பேசிய திமுக செய்தி தொடர்பு பிரிவு தலைவர் டி.கே. இளங்கோவன், தமிழ் சமூகத்தில் காணப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை கலைந்து சமத்துவத்தை பேணி காத்தவர்தான் கலைஞர்தான் என்றும் புகழாரம் சூட்டினார். தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த சமத்துவத்தை பேணினார். மக்கள் சமத்துவமாக வாழ வேண்டும் என்று நினைத்தார். நம்முடைய இலக்கியம்தான் அனைவரும் சமம் என்பதை போற்றுகிறது. சங்க இலக்கியம் அதற்கு முன்னாலே உள்ள இலக்கியத்தில் இருந்து அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் நினைத்தார்கள். அதை எழுத்து மூலமாக செய்தார், திரைப்பட வசனங்களின் மூலமாக செய்தார், நாடகங்களின் மூலமாக செய்தார், கவிதைகளின் மூலமாக செய்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டத்தின் துணையோடு அதை செய்து முடித்த ஒரு மாபெரும் தலைவருடைய நூற்றாண்டு விழாவைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.